தமிழுக்கு இப்படி அடிபட்டிருக்குன்னு அடுத்த நிமிஷமே இங்கே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத சேது தமிழை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியிலலாம் எங்கள் தமிழ் அழுகிறத பார்த்து சேதுவால் தாங்கிக்க முடியவே இல்லை. சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு வண்டியை ஓடிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில மலர் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டே விஷயத்த சொல்லணும்னு அவங்க உள்ளே ஓடி போக வெளியில் நிற்கிற ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உள்ளே போய் மலர் விஷயத்த சொன்னதுக்கு பிறகு உள்ளே இருக்கிற அங்கே சாவுத்திரியும் அங்கே நின்றுட்டு இருக்க தாமரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் நினச்சது நடந்துருச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட பாட்டிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஐயோ என்னடி எப்படி விழுந்தாவன்னு சொல்ல எப்படின்னு தெரியலாமாச்சு. இங்கே தமிழ் வயிற்று வழியால் துடிச்சிட்டு இருக்கான். சேது ஐயா தான் இப்போ தமிழை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னதுமே எங்கள் ராஜாங்கமும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ச்சியில் நிற்க, ஐயா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் வரலன்னு சொல்ல, இந்த நேரத்துலையுமா நீ கோவப்படணும், நீ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலன்னா அப்புறம் நானே இப்படியே நடந்தே போயிடுவேன்னு சொல்லும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்பு வண்டி எடுக்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. ஐயோ உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் அப்போ தான் போகிறாங்க. இந்த குழந்தை மூலமாக தானே நம்ம சேதுவையும் தமிழையும் ஒன்று சேர்க்கணும்னு இருந்தோம். எங்கள் வீட்டு வாரிசுங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே அப்போ தான் போயிட்டுருக்காங்க. மோகனா ஒரு பக்கம் அழுக, இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க இங்கே சாவுத்திரி தாமரை ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களுமே இன்னொரு காரில் வந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இடையில நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க சேது தமிழை கொண்டு போய் அட்மிட் பண்ண கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு இங்கே சேதுவை வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. உள்ளே போன டாக்டர் இங்கே தமிழை செக்அப் பண்ண அவங்க ரொம்ப வயிறு வலியால் துடிக்கிறாங்க. இப்படியே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சரி வாங்க ஸ்கேன் சென்டருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் தமிழை வந்துட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஸ்கேனுக்கு வந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கேன் எடுத்துக்கிறதுக்காக உள்ளே போக தமிழ் வெளியே நின்று ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போன எங்கள் டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு உள்ளே வாங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவும் உள்ளே கூப்பிட்றாங்க. டாக்டரை பார்க்குறதுக்காக உள்ளே போகிற சேது, என்னாச்சு டாக்டர், எங்கள் தமிழுக்கும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் தமிழோடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னதுக்கு பிறகு, அப்படியா எப்படி விழுந்தாங்கன்னு சொல்லி கேட்க, சோப்பு வலிக்கு தான் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, என்ன சார் கொஞ்சம் கவனமாக கூட இருக்க மாட்டிங்களா, அவங்க வயிற்றுல 2 கரு வளருது, 2 குழந்தை இருக்கிற பட்சத்தில் அவங்கள எவ்வளோ கவனமாக பார்த்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா, அவங்க 2 குழந்தை வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க, அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா, இவ்வளோ அசால்ட்டாக சோப்பு வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு டாக்டர் திட்ட. அதுக்கு பிறகு தான் எங்கள் சேதுவுக்கே உண்மை என்னென்னு தெரிய வருது. தமிழ் வயிற்றுல 2 குழந்தை வளர்கிற விஷயத்தை எங்கள் சேது புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டாலும் டாக்டர் குழந்தைக்கு என்னவும் இல்லை சார், குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது தமிழுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதிர்ந்து போய் செய்து கேட்க, அவங்க வயிற்றுல 2 குழந்தை வளருதுன்னா அவங்க உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்கும், அவங்க கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்கும், அவங்க கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் எங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் சொன்னதுக்கு பிறகு இங்கே செய்து பார்க்குறாங்க. அவங்கள இனிமேல் ரொம்ப கவனமாகவும் கூட இருந்தே பார்த்துக்குங்க சார், அதை விட்டுட்டு இப்படி ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்கன்னு டாக்டர் வந்துட்டு மருந்து எழுதி கொடுக்குறாங்க. அவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க லிஸ்ட்டு போட்டு தரேன், அது மாதிரி அவங்களை கவனிச்சுக்கோங்கன்னு டாக்டர் சொல்ல வெளியே வர செய்து இங்கே அமைதியாக தன் குழந்தைங்களை பற்றி யோசிக்கிறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்கும் போது தான் அப்போ தானே எல்லாருமே வராங்க. என்னாச்சுப்பா சேதுன்னு ஓடி வந்து கேட்க, அப்போ தான் 2 குழந்தை பார்த்தா அப்படின்னு உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு சேதுவும் வந்துட்டு சந்தோஷத்தில் இருக்கிறத பார்த்த அப்பத்தாவும் என்னையா சொல்கிறேன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க, சரி என்னப்பா சொல்கிறேன்னு மோகனாவும் கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை வளரதான் டாக்டர் இப்போ தான் விஷயத்த சொன்னாங்க அப்படின்னதும் எங்கள் தமிழ் சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சேது குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேட்க, இல்லை அப்போ குழந்தைங்க நல்லா இருக்குது, இனிமே தான் தமிழை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், அவன் நான் கூப்பிட்டாலாம் வீட்டுக்கு வரமாட்டா, நீங்களே கூப்பிடுங்கன்னு எங்கள் சேது சொல்லவும் செய்கிறாங்க. சேதுவோடைய இந்த மனமாற்றத்தை பார்த்து அப்போ தான் மௌனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட இந்த முக்கியமான விஷயம் அங்கே பின்னாடி வந்த 4 பேருக்கும் இது தெரிய வந்ததுக்கு பிறகு 4 பேராலையும் இதை ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப கவனமாக இனி சேதுவை பக்கத்துலேருந்து பார்த்துக்க போகிறான்ற விஷயத்தை கேட்டதுக்கு பிறகு அவங்களால அதை ஏற்றுக்க கூட முடியலை. இப்போது சேதுவே தமிழை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் வந்துட்டாங்க.